இன்னைக்கு என்னன்னா ஆத்திச்சூடி பார்க்க போறோம். ஆத்திச்சூடி எழுதுனது யாரு? ஔவையார். யாரு? ஔவையார். சரியா? இப்ப உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கிறது ஒவ்வொன்னும் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்கும் ஒரு கதை கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு 2 முயல் இருக்குது. அந்த 2 முயல் அப்படி விளையாடிட்டு இருக்குது. அப்ப அதுல இருந்து ஒரு முயல் அதோ பார் பழம் மரத்துல இருந்து விழுது அப்படின்னு சொல்லுது. ஆமா, சரி வா 2 பேரும் போய் பழத்தை எடுக்கலாமா, எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் கேக்குது. நான் தான் வேகமா ஓடுவேன்ல, அதனால நான் தான் போய் பழத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் ஓடுது. ஓடக்கூடாது, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு முயல் வந்து சொல்லுது. சரியா? அப்போ பார்த்து போ அப்படிங்குது. அதுக்குள்ள அந்த முயல் என்ன பண்ணுது? போய் காலை இடிச்சுக்குது. கால்ல என்ன செஞ்சுக்குது? கால்ல இடிச்சுக்குது. சரியா? அடிபட்டுருச்சா? வலிக்குது எனக்கு அப்படின்னு அந்த முயல் சொல்லுது. சரி, நானே உனக்கு பழத்தை எடுத்து தர்றேன்னு சொல்லிட்டு அந்த முயல் போய் பழத்தை எடுத்துட்டு அதுக்கு பாதி இதுக்கு தான் பாதி வச்சு 2 பேரும் என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. 2 பேரும் என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. அப்ப நன்மை கடைபிடி. அப்ப கொடுத்தோன்னே நன்றி நண்பா அப்படின்ட்டு அந்த முயல் என்ன பண்ணுச்சு? நான் தான் போய் வேகமா நான் ஓடுவேன், அதனால அந்த பழம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுச்சா? இன்னொரு முயல் என்ன பண்ணுச்சு? உனக்கு அடிபட்டுருச்சு, நீ இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன்ட்டு. இப்ப அந்த முயல் என்ன பண்ணிருக்கலாம்? அதுதானே எடுத்துச்சு. அதுவே ஃபுல் பழமும் சாப்பிட்டுருக்கலாம்ல, முழு பழத்தையும் சாப்பிட்டுருக்கலாம்ல. ஆனா என்ன பண்ணுச்சு அந்த முயல்? இந்த முயலுக்கு ஷேர் பண்ணி பங்கு கொடுத்து 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்டாங்க இல்லையா? அப்ப எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? நல்ல செயல்களை கடைபிடிக்கணும். நல்ல செயல்களை கடைபிடிக்கணும். அதுதான் என்னது? நன்மை கடைபிடி. அதுக்குதான் என்னது? நன்மை கடைபிடி. நல்ல நல்ல செயல்களை மட்டும் நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம கிட்ட வளர்த்துக்கணும். நம்ம மத்தவங்கள தப்பா பேசக்கூடாது, மத்தவங்கள பத்தி பின்னாடி பேசக்கூடாது. சரியா? நம்ம கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடலாம், அதுல தப்பே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறத என்ன பண்ணலாம்? ஷேர் பண்ணி சாப்பிடலாம், அதுல தப்பே கிடையாது. நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை என்ன செய்யணும்? நீங்க கத்துக்கணும். பெரியவங்களை மதிக்க கத்துக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும். ஓகேவா? இதுதான் நன்மை கடைபிடி. நம்ம நன்மை செஞ்சா நமக்கு கடவுள் வந்து வேற யார் மூலமாவது நமக்கு நன்மை செய்வார். புரியுதா? புரியுதா?